நமக்கு நல்லுபதேசம் செய்யும் ஆசாரியனுக்கு ஆசிரியன், ஆசாரியன் அல்லது ஆச்சாரியன் என்பதாக நாம் பலவிதமாக இந்த சப்தங்களை உபயோகித்து அவர் புகழ் பாடலாம். குரு தற்பொழுது பார்க்கக்கூடிய வார்த்தையின் பொருள் குரு என்னும் வார்த்தையின் பொருளாகத்தான் பார்த்து வருகிறோம். இருளகற்றும் சூரியனாக, இருளகற்றும் வெளிச்சத்தை ஏற்றி வைத்தவனாக குரு திகழ்கிறார். ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாற்றினவர்க்கு ஓர் கைமாறு மாயனும் காணகில்லாம். சென்ற உபன்யாசத்தின் கடைசியில் கேட்ட கேள்வியினுடைய பொருள் என்ன? நமக்கு உதவி செய்ததான ஆச்சாரியனுக்கு. ஏனென்றால் பெரும் துயரத்தில் சிக்கித் தவித்திருக்கிறோம். எந்த வழியில் வெளியேறுவது, இங்கே என்னென்ன நிறைந்திருக்கின்றன, எப்படி நாம் இதை விடுத்து வெளியே செல்வது என்பது தெரியாமல் தவித்த பொழுது விளக்கை கொண்டு வந்தால் ஆனந்தமாக இல்லையோ? அதுவும் அணையாத விளக்கு, எழில் விளக்கு, எழில் ஞான விளக்கு. தீபத்தினால் ஒரு விளக்கினால் மற்றொரு விளக்கை ஏற்றுகிறோம். ஏற்றினால் என்ன ஆகும்? இந்த விளக்கின் ஒளி குறைந்து விடுமா? திருவள்ளுவ பெருந்தகை வெகு அழகாக காண்பிக்கிறாரே, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்று. அப்படி தோண்ட 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 தண்ணீர் சுரப்பதை போன்று பெரியோர்களுக்கு அவர்களுடைய அதிசயித்தமான, அதாவது எண்ணிக்கையில் அடங்காத, நம்மால் வார்த்தையில் விவரிக்க முடியாததான ஞான ஊற்று அவர்கள் உபதேசங்களாக அப்படியே பிரவகித்து ஓடி வருகின்றனவே. ஆகையால் என்றோ இந்த குரு பரம்பரையின் பெருமையை நாம் வற்றாத ஜீவநதியாக, மகாநதியாக உருவகப்படுத்தி பார்த்து வருகிறோம். ராமானுஜருடைய பரம்பரை என்பது பெரும் ஜீவநதி. அதில் எத்தனை துணை வாய்க்கால்கள் சேர்ந்திருக்கின்றன, அதிலிருந்து பெறுகின்றன, எத்தனை நதிகள் அதில் வந்து சேருகின்றன, எத்தனை நகரங்கள், நாடுகள், கிராமங்கள், பட்டினங்கள் என்பதாக அவைகள் செழிப்படைந்து விளங்குகின்றன. இதனை வலியுறுத்தக்கூடிய ஒரு கதையும் உண்டு, அதையும் பார்க்க போகிறோம். ஆகையால் எழில் ஞான விளக்கு, இந்த விளக்கு அணையாத விளக்கு. இந்த விளக்கிலிருந்து மற்றொரு விளக்கு ஏற்றப்பட்டால் இதில் தீபச்சுடர் குறையவே குறையாது. மாறாக இதிலிருந்து 1000 விளக்குகள், அதிலிருந்து 1000 விளக்குகள். 1000 என்பது இன்ஃபினிட்டி, ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான என்பதாகத்தான் நாம் பார்த்து வர வேண்டும். இந்த விளக்கு ஏற்றப்படுகிறது. இருள் அனைத்தும் மாற்றினவருக்கு. அது எப்படி சுவாமி? ஒரு முறை உபதேசம் செய்தால் மனது தெளிந்து விடுமா? காளிதாச மகாகவி ஒரு இடத்தில் உதாரணம் சொல்லுகிறார். பெரிய இமயமலை எப்பொழுது உண்டாயிற்று? ஆய்வாளர்கள் இந்த இமயமலை உண்டானதற்கு கோடான கோடி காலங்களை சொல்லுகிறார்கள். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் அந்த இமயமலை முழுவதும் பனி படர்ந்திருக்கிறது. சூரிய கதிர்கள் உள்ளே புகுரா வண்ணம் இருளடைந்த குகைகள் அந்த இமயமலையில் நிறைந்திருக்கின்றன. சூரிய கதிர்களே உள்ளே புகுராது. எப்பொழுது இந்த மலை தோன்றியதோ அன்றைய தினம் முதற்கொண்டு குகைகளில் இருள் குடிகொண்டிருக்கிறது. பல லட்சம் ஆண்டுகள், பல கோடி ஆண்டுகளாக. இப்பொழுது ஒருவர் அந்த வழியாக செல்கிறார். ஒரு ஆராய்ச்சியாளர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் உள்ளே நுழையும் பொழுது கையில் ஒரு தீப்பந்தத்தை ஏந்திக் கொண்டு உள்ளே நுழைந்த மறு நொடி கோடானு கோடி காலங்களாக குடிகொண்டிருந்ததான இருள் ஒரு நொடியில் அப்படியே அழிந்து விடுகிறது. என்ன ஆச்சரியம் இது! எத்தனை கோடி காலமாக இருந்தது, ஒரு தீப்பந்தம் உள்ளே நுழைந்தவுடன் மாயமாக மறைந்து விட்டதே அந்த இருள் என்றால், அதுபோன்று தான் எவ்வளவோ பிறவிகள், எத்தனையோ ஜென்மங்கள். இந்த ஜென்மாக்களுக்கு கணக்கே கிடையாது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற நம் மூதோர்கள் சொல்லுவதை போன்று தற்பொழுது நல்ல விஷயங்களை கேட்டு மனதில் இருத்திக் கொள்ளும் ஒரு பிறவியை பெற்றிருக்கிறோமே. இந்த சமயத்தில் தான் குருவினால் உபதேசிக்கப்படுகிறது. ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாற்றினவருக்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான். ஐயா, நமக்கு ஆச்சாரியன் செய்த உதவிக்கு நாம் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்ற ஆசை கொண்டால், கீழே சொன்னதை போல அவருக்கு ரூபாய்களை காணிக்கைகளாக சமர்ப்பித்தல், நம்முடைய சொத்துக்கள் அனைத்தையும் அவர் மீது எழுதி வைத்தல், என்ன செய்தாலும் அவர் செய்த ஒரு உதவிக்கு இருள் அகற்றும் சூரியனாக அவர் விளங்குவதற்கு எம்பெருமான் கூட பிரத்யுபகாரம் செய்ய முடியாதாம். இதைத்தான் மாமுனிகள் உபதேச ரத்னமாலையில் காண்பிக்கிறார்.
ஞானம், அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால், குருவிற்கு அதுதான் பெருமை. ஒரு சிலர் உபதேசம் செய்வார்கள், ஆனால் அவர்கள் தாங்கள் உபதேசித்த வழி நடக்கிறார்களா, அதனை பின்பற்றுகிறார்களா என்றால் இல்லை. பரோபதேசே பாண்டித்யம் என்பார்கள் வடமொழி அறிஞர்கள். பரோபதேசே பாண்டித்யம் என்றால் பிறருக்கு உபதேசிப்பதுதான் இருப்பதிலேயே மிகவும் சுலபமான வேலை. உலகத்தில் எது எளிமையானது என்று கேட்டால் எல்லோருக்கும் உபதேசம் செய்வது. சரி, நீங்கள் சொன்ன வழியில் நடக்கிறீர்களா என்று கேட்டால் ஸ்வானுஷ்டானே, தாங்கள் அந்த வழியில் நடப்பதில் முனையோபின பண்டிதாகா, பெரிய பெரிய மகான்கள், விஸ்வாமித்திரர், பராசரர், வியாசர் முதலான பெரிய ரிஷிகள், மகா மேதாவிகள், மகாத்மாக்கள், அவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களில் வழி தவறி இருக்கிறார்கள். தங்கள் உபதேச முறையை தாங்களே பின்பற்றாமல் இருக்கிறார்கள். ஆனால் நம் ஆச்சாரியர்கள், பகவத் ராமானுஜரின் வழித்தோன்றல்கள், சுவாமி ராமானுஜருக்கு முன்பாக அவதாரம் செய்த ஆச்சாரியர்களானாலும் சரி, அவர்களுக்கு முன்பான ஆழ்வார்களானாலும் சரி, அல்லது அவருக்கு பின்பு நாளது வரையிலும் கீழே பார்த்தோமே இரண்டாவது உபன்யாசத்தில், அவருக்கு அடுத்தது என்பதாக இந்த பரம்பரை தொடர்ந்து எந்த இடத்திலும் சங்கிலித்துவக்கு போல விடுபடாமல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பரம்பரையில் எவ்விதம் உபதேசம் செய்கிறார்களோ அவ்விதமே தாங்களும் நடத்தி காண்பிக்கிறார்கள். அதனால்தான் அடியேன் சொன்னேன், ராமாயணம், மகாபாரதம் முதலானவைகள் ராமன் கண்ணனுடைய கதைகள். அந்த கதைகள் அனுபவத்தை நமக்கு உண்டாக்கும், ஆனால் அனுஷ்டானத்தை உண்டாக்காது. ஒரு சிறு நிகழ்ச்சியை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பகவத் ராமானுஜருக்கு 120வது வயது நடைபெற்று வருகிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் நடைபெற்ற உண்மை சம்பவம். பகவத் ராமானுஜருக்கு 120வது வயது. யோசித்து பாருங்கள், 60 வயதுகள் முடிந்தாகிவிட்டன. சுவாமி தளர்ந்த மேனி, நின்றால் உட்கார முடியாது, உட்கார்ந்தால் நிற்க முடியாது. சிஷ்யர்கள் அவரை எப்பொழுதும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த தள்ளார வயது. அவர் என்ன செய்தாலும் யாரும் ஒன்றும் கேட்கப் போவதே இல்லை. ஒரு நாள் காலையில் சரியான சமயத்தில் தீர்த்தாமாடிவிட்டு வைணவ இலச்சனைகளான அந்த ஊர்துவ புன்றங்களை எல்லாம் தான் தரித்துக் கொண்டு சிஷ்யர்களை அழைத்தார். எதற்காக தெரியுமா? சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். இது ஒரு நாள் 2 நாள் நடைபெறக்கூடிய காரியம் இல்லை. அவருடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நடைபெற்றது. தன் தேகத்தில் வலு இருந்த வரையிலும் தானே அந்த காரியங்களை செய்த சுவாமி ராமானுஜர் சூரியன் உதிக்கக்கூடிய காலத்திலும் சூரியன் மறையக்கூடிய காலத்திலும் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். இந்த கடமையை நாம் மறக்க கூடாது. நம்மை பின்பற்றுபவர்கள் கோடானு கோடி பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நம் உடல்நிலையை காரணம் காட்டி ஒரு பொழுதும் கடமையில் இருந்து வழுவக்கூடாது. இதனை உணர்த்துவதற்காக மற்றவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும் என்றோ கொண்டாட வேண்டும் என்றோ செய்யவில்லை. கடமை, அதை செய்ய வேண்டும். நாம் உபதேசம் செய்திருக்கிறோம். அந்த உபதேசத்தின்படி மற்றவர்களையும் நாம் நடத்துகிறோம். ஆகையால் நம்மை பார்த்து மற்றவர்கள் இதனை பாடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் மகோன்னதமான அந்த கொள்கை உடையவரான சுவாமி ராமானுஜர், இருபுறமும் சிஷ்யர்கள் அவரை பிடித்துக் கொள்ள, கைத்தாங்களாக பிடித்துக் கொள்ள வருந்தி எழுந்திருந்து முடியவில்லை. வயதானதினால் உண்டான தளர்ச்சி. 120 வயது. அந்த சமயத்திலும் எழுந்திருந்து சூரியன் உதிக்கும் பொழுதும் அஸ்தமனம் பொழுதும் தன் கையில் தீர்த்த பாத்திரத்தை வைத்துக் கொண்டு சூரிய நமஸ்காரத்தை செய்தார். இதை சந்தியாவந்தனம் என்கிறோம். சூரிய நமஸ்காரத்தை செய்தார். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் குரு பரம்பரையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இவைகள் கதையில்லை, வரலாற்று நிகழ்வுகள். வரலாற்றின் பொன்னேட்டுகளில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொன் எழுத்துக்கள் இவைகள். இதையெல்லாம் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன், மணவாள மாமணிகள், பின்புள்ள ஆச்சாரியர்கள் என்று எல்லோரும் கொண்டாடி தங்கள் சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்து தாங்களும் அந்த வழி நடக்கிறார்கள். அதனால்தான் ஞானம், அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் என்கிறார் உபதேச ரத்னமாலையில் சுவாமி மாமுனிகள். ஞானம் இருந்தால் அனுஷ்டானம் இருக்காது. அதாவது ஞானம் என்பது நல்ல மேதாவிலாசம், அனுஷ்டானம் என்பது பிராக்டிஸ், பிராக்டிகல்.
ஆங்கிலத்தில் தியரி என்கிறோம், பிராக்டிகல் என்கிறோம் அல்லவா? ஞானம் அனுஷ்டானம். ஆச்சாரியன் என்னும் ஒரு பதம், அந்த ஆச்சாரியன் என்னும் பதத்தை விளக்குவதாக ஒரு ஸ்லோகம். ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயமாச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே. சாஸ்திரார்த்தங்களை தெள்ளத் தெளிவாக தான் அறிந்தல், அது ஒன்று முக்கியமாயிற்று. சிஷ்யன் ஒருவன் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரிய வேண்டுமே. நான் நாளை புத்தகம் பார்த்து சொல்கிறேன், ஆகட்டும் 2 நாட்கள் கழித்து சொல்கிறேன் என்று சொல்லுவது ஆச்சாரியனுக்கு அழகில்லை. சாஸ்திரார்த்தங்களை தான் தெரிந்திருப்பது சிஷ்யர்களுக்கு அதனை நன்கு தெளிவாக ஐயம் திரிபு அற உபதேசிப்பது. சரி, ஸ்வயமாச்சரத்தே, சிஷ்யர்களை அழைத்து நேற்று உபதேசித்தன் அல்லவா, நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடாது என்பதாக சொன்னேன் அல்லவா, இதோ நான் செய்யும் கர்மானுஷ்டானங்கள் நான் உபதேசித்தவை. எதை நான் செய்கின்றனோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் செய்வதை நீங்கள் நன்கு கவனித்து கூர்ந்து கவனித்து அதனை உணர்ந்து அதன் வழி நீங்களும் நடக்க வேண்டும். ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மாத். ஆ சா ரியா 3 எழுத்து. சாஸ்திரார்த்தங்களை தான் அறிந்திருத்தல், தான் ஆச்சாரங்களை உபதேசித்தல், சிஷ்யர்களுக்கு உபதேசித்த வழியில் தான் ஆச்சாரங்களை அனுஷ்டித்தல். ஆச்சாரியா, இந்த 3ம் இருப்பவனைத்தான் ஆச்சாரியன் என்ன வேண்டுமே தவிர்த்து மற்றவர்களை அவ்விதம் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏனென்றால் அவர்களிடத்தில் அது பொருந்தாமை என்றோ காட்டுகிறது. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையானை குருவை அடைந்த கால், அத்தகையதொரு குரு நமக்கு கிடைத்து விட்டார், அவர் திருவடியில் சென்று விழுந்து விட்டோம் என்றால் இனி எம்பெருமானை குறித்து நாம் யோசிக்க தேவையில்லை. ஏன்? அந்த எம்பெருமான், அடடா நல்லதொரு ஆச்சாரியன் சம்பந்தம் கிடைத்து விட்டது, இத்தகையதொரு குருவை அடைந்தவனுக்கு நாம் நற்பேறு அளிக்க வேண்டும் என்பதாக அவன் ஓடி வந்து அனுகிரகம் செய்ய போகிறான். இதற்கு நம்மால் என்ன கைமாறு செய்ய முடியும்? இதைத்தான் வேதாந்த தேசிகன் கொண்டாடும் பொழுது மாயனும் ஓர் கைமாறு காணகில்லான். நாம் மட்டுமில்லை, எதையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன், இந்த உலகத்திற்கு முழு முதல் பரம்பொருளாக திகழக்கூடிய அந்த பரமாத்மாவிற்கு கூட குருவிற்கு என்ன கைமாறு செய்வது என்பது திகைப்பாகவே இருக்கின்றதாம். ஒன்று செய்யலாம், போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே என்னும்படி எப்பொழுதும் அவர் புகழ் பாடலாம், அவர் பெருமையை பேசலாம். நாம் பார்ப்பவர்களிடத்திலெல்லாம் அவரை குறித்து, அவரின் பெருமைகளை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். நம் பிறந்த பயன் அப்பொழுது தான் நமக்கு சித்திக்கும். இதுதான் ராமானுஜ சம்பிரதாயத்தின் தனிப்பெரும் பெருமை. இந்த ஜீவநதியின் மூலமாக எத்தனை ஜீவராசிகளுக்கு நற்கதி உண்டாகின்றது தெரியுமா? இந்த பாசுரத்தின் தொடர்ந்து பொருளை நாம் மேலும் அனுபவிக்கலாம். குருவின் அருள் குறையவே குறையாது.